ஒரு பெண் அணிந்திருக்கக்கூடிய நகையை பார்த்து இன்னொரு பெண் பொறாமைப்படாமல் அதை ரசிக்கிறாங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் அப்படி தான் நகை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நகையோட பெயர் புன்னகை. நாம் எல்லாருமே இந்த புன்னகையை ரொம்ப ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறோம். இந்த புன்னகை ஒருத்தரோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. யோகான்னு ஒரு பையன், ஏழ்மையான வீட்டு பையன், அவனுக்கு படித்து முடித்ததுக்கப்புறம் எங்கெங்கேயோ வேலை தேடுறான், கிடைக்கல. பெங்களூரில் அவன் நினச்ச ஒரு ட்ரீம் கம்பெனியிலேருந்து ஒரு ஆஃபர் வருது. அதை அட்டன் பண்ணுறதுக்காக பெங்களூர் போகிறான். நாளே போயிடுறான். மறுநாள் காலையில் அலாரம் வச்சு எந்திரிக்கிறான். அலாரம் அடிக்கலை. டயத்துக்கு அவனால் எந்திரிக்க முடியல. தாமதமாக எந்திரிச்சதுனால அவசர அவசரமாக குளிச்சுட்டு நீட்டாக ஒயிட் ஷர்ட் பேண்ட்லாம் போட்டு இன்டர்வியூவுக்கு போகிறான். போனால் அவன் பிடிக்க வேண்டிய பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டான். அடுத்த பஸ் வர்றதுக்கு இன்னும் அரை மணி நேரம் ஆகும். ஏன் நேரத்தை வீணடிப்பானே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து கடையில் போய் ஒரு காஃபி குடித்தான். குடிச்சிட்டு இருக்கும்போது போகிற போக்கில் ஒருத்தன் அந்த காஃபியை தட்டி விட்டான். அந்த ஷர்ட்டு ஃபுல்லாக காஃபி கரையாயிருச்சு. அவன் மாற்று துணிக்குன்னு வச்சுருந்த இன்னொரு ஷர்ட்டை போட்டுட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறான். அந்த பஸ்ஸு வருது. இறங்க வேண்டிய ஆஃபீஸுக்கு இறங்குறான். இறங்குனா அங்கே சோன்னு மழை. இன்டர்வியூக்கு முக்கியமே அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸு தான். இப்போ அவன் போட்டிருக்க ஷர்ட்டும் நீட்டாக இல்லை, உள்ளே இருக்க ஷர்ட்டும் ரொம்ப டர்ட்டியாக இருக்குது. சரி, இந்த ஷர்ட்டாவது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கான். இருந்தாலும் மனசுக்குள்ளே இன்றைக்கி காலையிலேருந்து நடந்த சம்பவங்கள் நினச்சி பார்க்குறான். காலைல சீக்கிரம் எந்திரிக்க முடியல, பஸ்ஸு கிடைக்கல, காஃபி கொட்டிருச்சு, இப்போ இந்த போட்டிருக்க ட்ரெஸ்ஸுமே நீட்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதில் எங்கிட்ட நம்ம இன்டர்வியூவில் போய் பாஸ் பண்ண போகிறோன்னு சொல்லி அந்த நாளை பற்றி ரொம்ப மோசமாக நினச்சிட்டு நடந்து போயிட்டுருக்கையில் எதிர்த்த மணிக்க ஒரு பாட்டி மெதுவாக நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அந்த பாட்டி இவனை பார்த்தோன்னே சின்னதாக ஒரு புன் சிரிப்பு சிரித்தாங்க. இவனும் அந்த பாட்டியை பார்த்துட்டு ஒரு புன் சிரிப்பு சிரித்தான். இவனுக்கும் அவங்கள யாரும் தெரியாது, அவங்களுக்கு இவனை யாரும் தெரியாது. ஆனால் யாருன்னு தெரியாத ஒரு மனிதனை பார்த்து ஒரு புன்முறுவல் பூத்தோன்னே இவன் மனசில் கொஞ்சமாக கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. நேராக இன்டர்வியூ நடக்கக்கூடிய ஆஃபீஸுக்கு போகிறான். அங்கே வரையில் இருக்க வாட்ச்மேனை பார்த்தோன்னே இவன் ஸ்மைல் பண்ணுறான், அவங்களும் பதிலுக்கு ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்படியே போக போக அவனுக்கு நல்ல கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இன்டர்வியூக்கிட்டே அதே மாதிரி ஒரு ஜென்டில் ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனோட இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவன் கான்ஃபிடென்ட்டாக எல்லா கேள்விக்குமே சரியாக பதில் சொல்கிறான். அந்த இன்டர்வியூலையும் ஜெயிக்கிறான். எப்படி ஒரு சின்ன ஸ்மைல் மோசமான நாள் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அந்த நாளை மிகவும் அதிர்ஷ்டகரமான நாள் மாற்றுச்சோ, அதனால் அவனோட வாழ்க்கையே மாறுச்சோ, அதுதான் இந்த புன்னகையோட சக்தி. நாமளும் எப்படி அந்த பாட்டி யோகாவோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு காரணமாக அந்த புன்னகையை கொடுத்தாங்களோ, நாமளும் பல யோகாக்களோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு இதே புன்னகையை நாம் நிச்சயமாக கொடுக்க முடியும். ஏன்னா அதுக்கு தான்